தசரத நந்தரே, அனுஜனுக்கு அறிவுரை வழங்குங்கள். அவன் வேதனை புலப்படுகிறது. லக்ஷ்மணா, உன் தமையன் மற்றும் அண்ணியாரின் வேண்டுதலேற்று வந்தேன். நானே நித்திரா தேவி. நீ நித்திரை கொள்ளாதிருப்பது இயற்கைக்கு மாறான செயல். உனது இந்த செயல் தொடருமேயானால் அச்செயல் உன்னுடைய வாழ்வின் மரணத்திற்கு வழிவகுக்கும். லக்ஷ்மணா, தமையனே, தமையனே, அண்ணியாரே, லக்ஷ்மணா, எழுந்திரு, எழுவாய். நான் தம்மோடு வாழ்வதை பெருமையாய் கருதுபவன். தம் இருவருக்கும் சேவைகள் புரிவதே என் கடமையாகும்.
நித்ரா தேவியே என் முன் தோன்றி நான் நித்திரை முக்தி பெறுவதற்கு நல்வரம் அளித்தார்கள். இனி என் கடமையை நல்முறையில் ஆற்றுவேன். தம் இருவரையும் ரட்சித்து காப்பேன். ஊர்மிளை அக்கா இன்னும் உறங்குகிறார்களா? மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஊர்மிளை அக்கா வெகு நேரம் உறங்கக்கூடியவர் அல்லவே. ஊர்மிளை அக்கா, ஊர்மிளை அக்கா, ஊர்மிளை அக்கா, ஊர்மிளை அக்கா, எழுந்திருங்கள் அக்கா. அக்கா எழுந்திருங்கள். ஊர்மிளை அக்கா எழுந்திருங்கள். ஊர்மிளை அக்கா, அக்கா எழுந்திருங்கள். ஊர்மிளை அக்கா எழுந்திருங்கள். ஊர்மிளை அக்கா, ஊர்மிளை அக்கா, ஊர்மிளை அக்கா, மாதா, மாண்டவி அக்கா, ஊர்மிளை அக்கா எழுந்திருங்கள். தாதியரே விரைந்து வாருங்கள். தாதியரே விரைந்து சென்று மாதாக்களை அழைத்து வாருங்கள். செல்லுங்கள். ஊர்மிளை அக்கா எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். ஊர்மிளை அக்கா எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் அக்கா. ஸ்ருதிகீர்த்தி, என்ன நேர்ந்தது? மாதா, மாண்டவி அக்கா விரைந்து வாருங்கள். என்ன நேர்ந்தது ஸ்ருதிகீர்த்தி? இங்கு பாருங்கள். ஊர்மிளை அக்கா உறக்கம் விட்டு எழவில்லை. வெகு நேரமாக முயற்சிக்கின்றேன். ஊர்மிளைக்கு என்ன நேர்ந்தது? ஊர்மிளை, எழுந்திரு ஊர்மிளை. ஊர்மிளை, எழுந்திரு ஊர்மிளை. ஊர்மிளை, 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 மகளே, மாண்டவி நீர் எடுத்துமா. ஊர்மிளை, ஊர்மிளை அக்கா எழுந்திரு ஊர்மிளை, எழுந்திரு. மாதா, நீரை தெளியுங்கள். ஊர்மிளை, மகளே, எழுந்திரு. மகளே, எழுந்திரு ஊர்மிளை. ஊர்மிளை, எழுந்திரு ஊர்மிளை. ஊர்மிளை. எழுந்திருங்கள் அக்கா. ஊர்மிளை, அக்கா, என்ன நேர்ந்தது ஊர்மிளைக்கு? அரியேன் சுமித்திரே, இவளது உறக்கமானது கலையவில்லை. ஊர்மிளை, எழுந்திரு ஊர்மிளை. ஊர்மிளை, ஊர்மிளை எழுந்திரு. ஊர்மிளை, ஊர்மிளை, ஊர்மிளை அக்கா. ஊர்மிளையின் சுவாசம் சீராக உள்ளது. பிறகு ஏன் ஊர்மிளை ஏன் எழவில்லை? ஔஷதங்கள் ஏதேனும் உண்டாளா? அதனால் தான் எழாமல் உறங்குகிறாளா? இதுவரை இவ்வாறு இவள் உறங்கியதில்லையே. காரணம் என்னவாக இருக்கும்? ஊர்மிளை, எழுந்திரு மகளே, எழுந்திரு மகளே, எழுந்திரு ஊர்மிளை. என்ன நேர்ந்ததென்று விளங்கவில்லை. இவளுடைய உறக்கமும் கலையவில்லை. என்ன நேர்ந்ததென கூறுங்கள் குருதேவா. ஊர்மிளை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளாள். இது ரோகமும் அல்ல, பிராணனுக்கான சங்கடமும் அல்ல. ஆனால் ஊர்மிளையுடைய உறக்கத்தை கலைப்பதும் இயலாத காரியம். தக்க தருணம் வரும் வேளை ஊர்மிளை தானாக தனது உறக்கம் விட்டு எழுவாள். இருப்பினும் இது வழக்கத்திற்கு மாறானது. இதுவரை இவ்வாறு நிகழ்ந்ததில்லை. காரணம் என்னவாக இருக்கும்?
தாம் யார் என்று கூறுங்கள். நான் நித்திரா தேவியாவேன். நித்திரா தேவி, தமது வருகைக்கான காரணம்? நீ இவ்வாறு கண்விழித்திருப்பது இயற்கைக்கு மாறான செயலாகும் லக்ஷ்மணா. உனது இந்த முயற்சி தொடருமேயானால் அச்செயல் உன் வாழ்வின் மரணத்திற்கு வழிவகுக்கும். ஆகையால் இவ்விடம் வந்தேன். நான் நன்கறிவேன், நான் ஆற்றும் செயலானது உசிதமன்று. ஆனால் மரணத்தை எண்ணி அஞ்சவில்லை. என்றும் என்னுடைய அண்ணனுக்கும் அண்ணியாருக்கும் சேவை புரிய வேண்டும். இவர்களை அனுக்ஷணமும் காக்க வேண்டும். நான் ஒருவேளை உறங்கினால் என் கடமையை ஆற்றத் தவறியவனாவேன். தாம் நித்திராதேவி, தம்மிடம் நான் வேண்டுகிறேன், நல்லருள் புரிந்து வழிகாட்டுங்கள். இயற்கைக்கு மாறானது எதுவும் அழிவையும் விநாசத்தையும் அழைப்பதற்கு இணையானதாகும். அதோடு உனது இந்த தீர்மானம் என் கடமைக்கு பாதகங்கள் விளைவிக்க வல்லது. அவ்வாறு கூறாதீர்கள். நிச்சயம் உபாயம் ஒன்று இருக்கும். அது இருவரும் கடமையாற்ற வழிவகுக்கலாம். அந்த உபாயம் யாது? கூறுங்கள் தேவி, என் மீது அருள் பாலியுங்கள். உபாயம் ஒன்று இருக்கிறது. உன்னுடைய ஸ்தானம்தனில் நீ ஏற்க வேண்டிய உறக்கத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதே இதற்கு உபாயம். ஏற்கக்கூடியவர் இருக்கின்றார்களா? இருக்கின்றார்கள் தேவி. அந்நபர் என் கடமைக்கு என்றும் உறுதுணையாய் நிற்கும் நபர். நான் தமையின் மீது கொண்ட பாசத்தை உணர்ந்த நபர். அந்நபருக்கு என் உறக்கத்தை நான் அளிக்க இயலுமாயின் நிச்சயம் அச்செயல் ஆற்றுவேன். ஊர்மிளை, நான் நித்திரா தேவியாவேன். நித்திரா தேவி, இவ்விடத்திலா? உன் கணவர் இலக்குவன் வேண்டுதலேற்று இவ்விடம் வந்துள்ளேன். உன்னவர் 7 ஆண்டுகள் உறக்கம் விடுபட்டு வாழ எண்ணுகிறார். என் நேரமும் தமையனுக்கும் அண்ணியாருக்கும் சேவை புரிய எண்ணுகிறார். அவர் விருப்பம் ஈடேற வேண்டுமாயின் உன்னவருடைய உறக்கத்தை நீ ஏற்க வேண்டும். எனது சௌபாக்கியம். என்னவர் தன் தமையன் அண்ணியாருக்காக ஈடில்லா தியாகம் புரிவதற்கு எண்ணுகிறார். அவர் எண்ணம் ஈடேற நான் எதையும் ஸ்வீகரிப்பேன். இன்று இரவு நீ நித்திரை நிலைக்குள் பிரவேசிப்பாய். உன் கணவர் இவ்விடம் வரும் வரை நீ அந்நிலையில் வாழ்வாய். இலக்குவன் வேண்டுதல் ஏற்று நித்ராதேவி ஊர்மிளை முன் தோன்றியிருக்கிறாள். இலக்குவன் மனைவியும் கணவனுக்கு உதவும் நோக்கத்தில் அவர் அயோத்தி திரும்பும் வரை லக்ஷ்மணன் உறக்கத்தை ஏற்பேன் என ஸ்வீகரித்திருக்கிறாள். ராஜரிஷி ஜனகரின் குலத்தோன்றல்கள் என்றும் மகத்தான தியாகங்கள் செய்ய வல்லவர். ஊர்மிளை மகளே,
இல்லை மாதா, சுமித்ரை நந்தர் லக்ஷ்மணரே மாபெரும் மகானாவார். அவர் 7 ஆண்டுகள் தமையனுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய தன்னுடைய நித்திரையை தியாகம் செய்தார். கடமை ஏற்று நடப்பதில் ஆதவ குலத்தை சேர்ந்தவரே பெருமைக்குரியவர்கள். உறக்கம் கலையும் போதெல்லாம் உணவையும் அருந்த நீரையும் வழங்கிக் கொண்டே இருங்கள். இல்லையெனில் உடல் நலம் குன்றிவிடும். நித்திரை காலம் நிறைவடையும் வரை தேக நலன் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அப்பணி செவ்வனே நிறைவேற்றப்படும். இருப்பினும் எவ்வாறு தாம் இவ்விடம் வந்தீர்கள்? தகவலை நான் கைகேயி வாயிலாக பெற்றேன். லக்ஷ்மணா, அண்ணா, என்ன நேர்ந்தது? உன் வதனம் வாடியிருப்பதேன்? ஊர்மிளை எனது நிலைமையை ஏற்று தன் நிலையை சங்கடமாக்கினாள் தமையனே. வேதனையைத் தவிர வேறொன்றும் அவளுக்கு வழங்கவில்லை. இன்று அவள் அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கு எவ்விதத்திலும் அவள் காரணமில்லை. இருப்பினும் அவள் தியாகத்தின் திருவுருவமாகிவிட்டாள். நான் இழைத்தது பெரும் அநீதி, மாபெரும் அநீதி. லக்ஷ்மணா, ஊர்மிளையுடைய தியாக உணர்வானது அளவுகளுக்கு அப்பாற்பட்டதாகும். உச்சிதம் என்று தோன்றியதை அவள் நிறைவேற்றிவிட்டாள். அனைவர் நலனுக்காக எதையும் செய்யத் துணிந்தவள். ஆகையால் அம்முடிவிற்கு நீ மதிப்பளிக்க வேண்டும். அவள் தியாகத்தை எண்ணி மனமாற போற்ற வேண்டும். வேதனையில் வாடலாகாது. உத்தரவு தமையனே. ஜனக மகாராஜாவின் புதல்விகள் பற்றி நான் நன்கறிவேன். ஊர்மிளை மனமுவந்த மகிழ்ச்சியோடே உன்னுடைய வேண்டுதலை ஏற்றிருப்பாள் லக்ஷ்மணா. ஆகையால் வேதனை விலக்கு. புறப்படு. விரைந்த அத்திரி முனிவரின் ஆசிரமம் அடைவோம். உத்தரவு தமையனே. லக்ஷ்மணா, அண்ணியாரே, இந்த சிலையை ஊர்மிளை என தாம் எண்ணலாம். மனதினில் வேதனை தோன்றும் போதெல்லாம் அவள் வடிவம் கொண்ட இச்சிலை அந்த வேதனையை போக்கும்.
அதுதான் என்னுடைய இல்லம்.